ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது வீட்டில் பன்னீரும் ப்ரெட்டும் மட்டும் இருந்ததுங்க. அதை வச்சு ஏதாவது ஒரு பால்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பன்னீரும் ப்ரெட்டும் மட்டும்தாங்க. பன்னீர் தான் அதிகமாக இருக்கும், ப்ரெட்டு கம்மியாக இருக்கும். அதாவது பைண்டிங்காக மட்டும்தான் நான் ப்ரெட்டு சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு வாங்க சொல்கிறேன். இதில் வந்து பன்னீரை நல்லா துருவிட்டு போட்டிருக்கேன். அது கூட ப்ரெட்டு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன், உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஸ்மெல்க்காக போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு ஓகே, அப்புறம் சிக்கன் 65 மசாலா இல்லை காரம் பசங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம்லாம் ஓகேவா பார்த்துட்டு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக பால்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இதை நான் பொரிச்சிட்டு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சதில் இத்தனை பால்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஸ்லோ ஃபயரில் மட்டும்தான் நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கணும், இல்லைன்னா தூள் தூளாக ஆகிடும், இல்லை அந்த அடியில் போய் அந்த இது ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சே பொரியுங்க. அப்போ தான் உள்ளேயும் வேகும், வெளியவும் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.